அரசே, நம் புதல்வர்களுக்குள் இருக்கும் வன்மங்களை நீக்குவதற்கு சரியான கல்வி அறிவு வேண்டும். அதை சரியான ஆசானிடம் வழங்க வேண்டும். என் புதல்வர்களுக்கு போதிக்கும் அளவு யார் உள்ளார்? அப்படி ஒருவர் இருந்தால் இன்றே நியமியுங்கள். பிதாமகரான பீஷ்மர் வந்து கொண்டிருக்கிறார். கங்கை மைந்தரே, பணிகிறேன் தம்மை. சிரம் தாழ்த்தி பணிகிறேன். எங்கள் அஸ்தினாபுரம் எங்களுக்கு என்ன குறை நிகழ்த்தியது? தாங்கள் தங்காமல் செல்வதற்கு எங்கள் அஸ்தினாபுரம் ஒரு நல்ல குருவை தேடி நீங்கள் அரண்மனைக்கு வாருங்கள். நீங்கள் வழங்கும் கல்வியால் எங்கள் புதல்வர்கள் அந்த இந்திரனுக்கும் நிகரான புகழை பெற வேண்டும் என்பதே எங்கள் அரசின் வேண்டுகோள். அதோடு நீங்கள் எங்கள் புதல்வர்களுக்கு மட்டுமே போதிக்க வேண்டும். அரசே, நானும் அதேதான் விரும்புகிறேன். ஆனால் அதோடு எனது புதல்வன் அஸ்வத்தாமனும் இவர்களோடு கல்வி கற்க வேண்டும். அதுவே ஒரு தந்தை செய்யும் கடமையாகும். இதில் எந்த குறையும் வைக்காமல் அனைவரும் கற்கட்டும். அரண்மனைக்கு அருகில் ஒரு குருகுலம் அமைத்து தருகிறேன். அங்கு நீங்கள் எல்லா கலைகளையும் கற்றுத்தரலாம். என்னை மன்னித்து விடுங்கள் மகாமந்திரி. குருகுல ஆசிரமம் அஸ்தினாபுரத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்க வேண்டும். துரோணர் கூறுவது மிகச் சரியே. நம் புதல்வர்களிடையே சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் என்ற ஆணவம் நீங்கி நல்வொழுக்கங்கள் அன்பு நிலைக்க வேண்டும் எனில் அவர்கள் 12 ஆண்டுகள் அஸ்தினாபுரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள துரோணர் குருகுல ஆசிரமத்தில் கல்வி பயில வேண்டும். திருதராஷ்டிரன் சீடர்களே, அமருங்கள். சீடர்களே, இன்று அனைவருக்கும் புது வாழ்வானது துவங்குகிறது. கல்வி பயில்வதை காட்டிலும் வாழ்வில் வேறேதும் இல்லை. எவரது வாழ்விலும் இதைவிட மகத்துவம் இருக்க முடியாது. சீடர்களே, இன்று உங்களை நான் பரீட்சிக்கப் போகிறேன். தூரத்தில் தெரியும் விருட்சத்தின் கிளையில் மரத்தாலான பறவை உள்ளது. அதை கணை கொண்டு குறிவைக்க வேண்டும். வில்லினை ஏந்துங்கள். தர்மா, நீயே அனைவருக்கும் மூத்தவன். இலக்கினை குறிவை. உன் கண்களுக்கு என்ன புலப்படுகிறது? நீ சரியாக சொன்னாய். ஒரே நேரத்தில் அனைத்தையும் பார்க்கிறாய். இதுவே ஒரு அரசனுக்கு அழகு. ஆனால் இது போதாது. நீ செல். பீமா, என் அருகில் வா. இலக்கினை குறிவை. உன் கண்களுக்கு என்ன புலப்படுகிறது? அண்ணன் கூறியது அனைத்தும் தெரிகிறது குருவே. அதோடு பழங்களும் தெரிகிறது குருவே. நீ வில்லில் நானேற்றினாயா? என்ன நானேற்ற வேண்டுமா? அவசியம் நானேற்ற வேண்டும். செல், இந்த ஆசிரமத்தை 3 முறை சுற்றி வா. துரியோதனா, என் அருகில் வா. இலக்கினை குறிவை. உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது? நீ பறவையின் கண்ணை சிதைக்க வேண்டும். ஆனால் பறவை கீழே விழக்கூடாது. விளைவுகளை பற்றி பேசுபவன் வீரன் அல்ல. தனுசை இறக்கு. செல். அர்ஜுனா, என் அருகில் வா. இலக்கினை குறிவை. உன் கண்களுக்கு என்ன புலப்படுகிறது? குருகுல காட்சிக்கு அடுத்து எடு தனுசை, தொடு அம்பை. இளவரசர்களை அறிமுகப்படும். அர்ஜுனா, எனது மனதை வென்றாய் சீடனே. உன்னை அகிலத்தின் சிறந்த வில்லாளனாக மாற்றுவேன். இப்படியாக பிரஜைகளே, அஸ்தினாபுரம் என்னும் இந்த அற்புத ராஜ்யத்தின் இதுவரை எண்ணற்ற சக்கரவர்த்திகள் ஆட்சி செய்துள்ளனர். இன்று இந்த அரியணை அமரப்போவது யார் என்பதை அறிய சந்திர வம்சத்தின் இளவரசர்களை அறிமுகப்படுத்தும் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று இந்த அரங்கத்தில் அவர்கள் கற்ற கலையினை வெளிப்படுத்துவர். அவர்களின் புகழ் விண்ணை முட்டுமளவு ஓங்கட்டும். விழாவினை தொடங்க துரோணரை அழைக்கிறேன்.
அரங்கத்தில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இங்கிருக்கும் சக்கரத்தில் இளவரசர்களின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. எனது மகன் அஸ்வத்தாமன் அந்த சக்கரத்தின் மீது அம்பு எய்வான். அந்த அம்பு யாருடைய பெயர் மீது படுகிறதோ அவரே அரங்கத்தில் முதலில் பிரவேசிப்பர். முதல் இருவரில் வெற்றி பெற்றவரோடு அடுத்தவர் போட்டியிடுவர். யார் சூரியன் அஸ்தமனம் வரை தனது வீரத்தினை களத்தில் நிலைநிறுத்தி நிற்கிறாரோ அவரே அகிலத்தின் மாவீரராக கருதப்படுவார். முதலாக அரங்கத்தில் பிரவேசிக்க போவது துரியோதனன். மதிப்புக்குரிய தந்தைக்கும் என்னை ஈன்ற தாய்க்கும் என் பணிவான வணக்கம். யுத்தத்தில் நான் அசையாத தூணாவேன், அதுவே என் பெயரின் அர்த்தம், துரியோதனன். மதிப்புக்குரிய மாமாவுக்கு மருமகனின் பணிவான வணக்கம். திக்கட்டும் வெற்றிகளை பெறுவாய், வாழ்வில் ஜெயம் காண்பாய். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அவசியம் வருவீர்கள் என்று நம்பியிருந்தேன். என்று என்னுடைய வாக்கு பூரணத்துவம் அடைகிறதோ அன்று வரை உன் மாமனான சகுனி ஹஸ்தினாபுரத்திலே வாழ்வேன். முதலாக துரியோதனுடன் மோத போவது பாண்டவர்களின் ஒருவனான நகுலன். துரியோதனன் வெற்றி பெற்றான். அடுத்ததாக துரியோதனுடன் மோத போவது சகாதேவன். மீண்டும் துரியோதனன் வெற்றி பெற்றான். அடுத்ததாக துரியோதனுடன் மோத போவது பாண்டவர்களின் மூத்தவரான தர்மன். துரியோதனா, நான் கூறியதை மறந்து விடாதே. துரியோதனா, பிரயோகப்படுத்து. தர்மா, நீ பெரும் பலசாலியாக இருக்கலாம், ஆனால் உன் உடலில் ஓடுவது எந்த வம்சத்தின் ரத்தம்? உன்னை ஈன்ற இழிவான தாய் உன்னை யார் மூலம் பெற்றால்? சற்று சிந்தித்து பார். இனி உன்னோடு போட்டியிட இயலாத துரியோதனா, இது ஒரு மகத்துவமான அரங்கம். இங்கு நடக்கும் போட்டியில் துரோகத்தை தூண்டி விட்டாய். இனி உன்னுடன் போட்டியிடுவது ஒரு அதர்ம செயல். என்னை பொறுத்தவரை எதுவும் அதர்மம் இல்லை. துரியோதனன் மீண்டும் வெற்றி பெற்றான். துரியோதனன் வாழ்க வாழ்க. மகாராஜா, குமாரன் துரியோதனன் வெற்றி பெற்றார். அனைவரின் புகழொலியிலேயே உணர்கிறேன், என் மகன் ஒரு மாவீரன் இன்று என் முன்னே ஒரு வீரனாக வந்து நிற்கிறான். அஸ்வத்தாமா, அர்ஜுனனை அழைப்பாயாக. பீமன் வந்து துரியோதனனை போட்டியில் தோற்கடித்து விட்டால் அர்ஜுனனின் பலம் இங்கிருப்பவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். இங்கு பீமன் வெல்ல போவதும் இல்லை, அர்ஜுனன் பிரவேசிக்க போவதும் இல்லை. அடுத்ததாக துரியோதனுடன் மோத போவது பீமன். என் தாயா இழிவாக பேசினாய். மகாராஜா, பீமன் விதிகளை மீறிவிட்டான். துரியோதனன் உடலில் இருந்து குருதி பெருகுகிறது. என் மகன் துரியோதனன் வெற்றி பெற்றான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. சங்கோலிகள் முழங்கட்டும். அடுத்ததாக துரியோதனுடன் மோத போவது அர்ஜுனன். நலமோடு வாழ்வாய். அர்ஜுனா, உன்னை எண்ணி நான் கர்வம் கொள்கிறேன். நீ நிகரற்றவன், சந்தேகமின்றி நீயே வென்றாய். இந்த ஜகத்தினை ஜெயம் கொள்ளும் சக்தியானது இங்கு வில்லேந்தி நிற்கும் விஜயனிடமே உள்ளது என்பதை இங்கு தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்துகிறேன். அர்ஜுனா, நீயே துரியோதனனை விடுவிப்பாயாக.
सूर्यपुत्र कर्णः कर्णः परशुराम शिष्य कर्णः போட்டி இளவரசர்களுக்கு உரியது. சந்திரகுலத்தின் இளவரசர்களுக்கான போட்டி என்பதால் நான் அமைதி காத்தேன். ஆனால் ஜெகத்தையே ஜெயம் கொள்ளும் மாவீரன் அர்ஜுனன் என்று கூறினீர். நானும் இந்த ஜெகத்தில் ஒருவன் தான். என் போல் உள்ள மாவீரர்களுள் உள்ள வீரத்தை காண்பிக்க வந்தேன். இந்த போட்டி இரு சத்திரியர்களுக்கு உரியது, தேரோட்டி மகனுக்கல்ல. செல். நில்கர்ணா, இங்கு நடக்கும் போட்டி அரசர்களுக்குடையது என்றால் இக்கணமே கர்ணனை அங்க தேசத்துக்கு அரசனாக்குகின்றேன். சூரியன் அஸ்தமானமானதால் போட்டியிடுவது தர்மம் அல்ல என்று அரங்கத்தை விட்டு நீங்கினான் அர்ஜுனன். கர்ணன் கோபத்தோடு சென்றான். இரு மாவீரர்களும் வெற்றி தோல்வியின்றி சென்றனர். அஸ்தினா யுவராஜனை அறிவிக்கும் முன் துரோணர் குருதட்ச வணக்கம் முனிவர்களே, எனக்கு ஒரு புத்திரன் பிறக்க வேண்டும், அதற்கு உபாயம் கூறுங்கள். தங்கள் எண்ணத்தை நாங்கள் ஈடேற்றுகிறோம். எப்படி முனிவரே? நீங்கள் யாகம் ஒன்று செய்ய வேண்டும். யாகத்தில் நிச்சயம் உங்களுக்கு புத்திரன் பிறப்பான். அப்படி என்றால் யாகம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். ஆனால் துருபதரே, உங்களுக்கு புதல்வியும் பிறப்பாள். அப்புதல்வியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தேவர்களின் ஆசீர்வாதத்தால் புத்திரதானம் பெறுவீர்கள். புதல்வியா? புதல்வியோடு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. புதல்வியால் என் தந்தை மானத்தை காக்க இயலாது. இதோ இருக்கிறாள் என் மகள் சிகண்டி. பீஷ்மரை வதம் செய்ய பிறந்தவள் என்று கூறினார்கள். அவளால் இயலவில்லை. ஒரு வீர மகன் பிறப்பான் என்றால் ஒரு மகள் பிறக்கட்டுமே. அவள் பாட்டிற்கு மாளிகையின் ஒரு ஓரத்தில் வளரட்டும். அறியாமை தங்கள் அறிவை வியாபித்துள்ளது. ஒரு புதல்வியை பெற்றெடுப்பது பெரும் பாக்கியம். யாக தேவதைகள் தங்கள் மன எண்ணத்தை நிறைவேற்றட்டும். இவ்வேள்வியிலிருந்து உங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்கட்டும். யாக குண்டத்தில் நெருப்பு ஏற்றுகிறார் ராஜா. யாகம் நடக்கிறது. யாக குண்டத்தில் இருந்து ஒரு மகன் பிறக்கிறான். வேதியார் வளர்த்த வேள்வியால் வானத்து தேவர்கள் மனம் குளிர தமது எண்ணத்தை நிறைவேற்றட்டும். இவனே துஷ்டதியுமன் என்று அழைப்பார். என் புதல்வன் துஷ்ட தூய்மன் அவதரித்தான். தந்தையின் பாதம் தொட்டு வணங்குகிறேன். தந்தையே, தமது ஆணையை ஏற்க தயாராக உள்ளேன். அதற்கு என் உயிரையும் தியாகம் செய்வேன். நீடுழி வாழ்வாய் மகனே, வெற்றி வீரனாய் திகழ்வாய். உங்கள் ஜாதகத்தின் கூற்றுப்படி திவ்ய புதல்வியை ஸ்ரீஹரிப்பதற்காக ஆகுதலிங்கள் மகாராஜா. நான் ஒன்று மூடனல்ல, ரிஷிவீர புதல்வனை வணங்கினேன், கிடைத்து விட்டான். அதனால் ஆகுதி அளிக்க மாட்டேன். சற்று பொறு துருபதா. வேள்வியிலிருந்து வெளிவரும் கண்ணி உனது பாக்கியம். அவளை ஏற்றுக்கொள். புதல்வியால் தந்தைக்கு எப்பயனும் ஏற்பட போவதில்லை. வா மகனே. அறிவற்ற வாக்கியத்தை உதிக்கின்றாய். புதல்வியாய் பிறப்பவள் பெரும் அன்பினை பொழிபவள். என்றும் ஒன்றை மறந்து விடாத துருபதா. புத்திரன் தன் குடும்பத்திற்கு மட்டும் சிறப்பை தர வல்லவன். ஆனால் புதலியோ தன் குடும்பத்தையும் சேர்த்து இல்லற வாழ்வில் நல்லறம் புரிபவள். ரிஷிகளின் பேச்சை கேட்காததினால் நெருப்பு துருபதனை சுற்றி வளைக்கிறது. வலுக்கட்டாயமாக என்னை ஏன் செய்ய சொல்கிறீர்கள்? இதோ ஆகுதி அளிக்கிறேன். எனக்கு அளிக்கும் கன்னிகை வாழ்வழைத்தும் வேதனை அனுபவிக்க வேண்டும், துன்பத்தில் துடிதுடிக்க வேண்டும். இது என்ன வேண்டுதல் துருபதா? உனது புதல்வி துயர் அனுபவிக்க வேண்டுமா? வேதனையிலிருந்து சாதனை படைத்தால்தான் நல் போதனை வழங்க இயலும். இந்த ஆகுதியால் அவள் பவித்திரத்தன்மை பெறுவாள் என்றால் அப்பவித்திரமற்ற நிலையை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். அவள் அதை வென்று பவித்திரத்தை அடையட்டும். எனக்கு பிறக்கும் புதல்வி சக்தி கொடுப்பவளாக இருந்தால் தன் மனமும் வாடாமல் மற்றவர்களையும் கலங்கவிடக்கூடாது. சுடுநிலையும் சுயநிலையும் நடுநிலை மாறாமல் இருக்க வேண்டும். என் புதல்வி அப்படி ஒரு கன்னிகை பிறக்கட்டும். என் புதல்விக்கு சோதனை நித்தமும் வாட்டினாலும் சத்திய நிலையே வெற்றி தரும் என்று கூறுபவளே மகளாக பிறக்கட்டும். பூப்படையும் நேரத்திலும் பூமுடியும் நேரத்திலும் மகளாகப்பட்டவள் என்று உலகமே கூறியது. இவ்விதியை மாற்றும் பெண்ணே எனக்கு மகளாக பிறக்கட்டும். உனது புதல்வி தேவர்களின் ஆணையை நிறைவேற்ற பெண்ணல் துருபதா. அகிலத்தை மாற்ற வந்தவள். இதைவிட ஒரு திவ்ய அற்புதத்தை நீ வாழ்வில் பெற்றதுமில்லை, பெறப்போதும் இல்லை. வானை தொட்டது வேள்வி, வேள்வியில் உதித்தாள் பெண்ணொருத்தி.
பெண் குலம் போற்றும் பத்தினி தீ அவளது நாமம் அவதரித்தல் உனது புதல்வி திருபதா அகிலம் அவளை திரௌபதி என்று அழைக்கும். வேள்வியில் உதித்தாள் பெண்ணொரு தீ பெண் குலம் போற்றும் பத்தினி தீ அவளது நாமம் திரௌபதி. தலைவிரித்தாடும் அதர்மத்தை தரைமட்டமாக்கிட அவதரித்தாள். தேவரின் ஆணை நிறைவேற்றி தர்மத்தை விதித்திட வந்துதித்தாள். பாஞ்சாலத்தின் இளவரசி அத்தினி நெருப்பாம் பாஞ்சாலி பன்றுயிர் காக்கும் மாண்டவனால் பூமியில் உதித்தாள் திருசூலி. வானை தொட்டது வேள்வித்தீ வேள்வியில் உதித்தாள் பெண்ணொருத்தி. அக்னியிலிருந்து உதித்த நான் தங்கள் புதல்வியாவேன். என்னை ஆசீர்வதிங்கள் தந்தையே. புதல்வியை நான் வெறுக்கிறேன். வா மகனே.